அப்படி நீங்க பாண்டிச்சேரிக்கு போகும்போது காவல்துறை கொடுத்த அத்தனை விதிமுறைகளுக்கும் உட்பட்டு கையை கொட்டிக்கிட்டு, இந்த தமிழ்ல ஒரு பழைய பாட்டு இருக்கு, நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராயன்னு ஒரு பாட்டு இருக்கு. தூதன் பதில் அதை கையது கொண்டு மேலது பொத்தி காலது கொண்டு மேலது தழுவின் செய்யுள் வரி வரும். அந்த மாதிரி அங்கே போய் காவல்துறை சொன்ன கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் கையை வச்சு மெய்யை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்க. போன இடத்துல சும்மான் இருக்காம, நான் சொன்ன மாதிரி அந்த வேலை இல்லாத மொட்டை அடிப்பான்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி போன உடனே பாக்கெட்லேருந்து திமுகவை கையில் எடுத்துட்டார். இந்த திமுகவை எடுத்துக்கிறது நீ எங்கே எடுத்துக்கணும்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் தான் அடுத்த எதிர்கட்சின்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையை அது ஆளுகின்ற மாநிலத்தில் அந்த இடத்துல பேசுறதா ஆண்மைத்தனமானது. ஒரு ஆண்மைக்கு அழகு என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை அந்த இடத்தில் அங்க வந்து நீங்க எதிர்கொள்ளணும். பக்கத்தில் இருக்கிற போய் பதுங்கிட்டு இந்த காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு கத்துக்கணும்னு சொன்னா, கரூரில் கூட்டத்தில் உள்ளே நுழைந்த உடனே நீங்க சொன்ன முதல் வசனம் என்ன? அந்த கூட்டத்தில் நீங்க உள்ள நுழைய முடியல, உங்க ஆட்களே உங்க உள்ள விடல. நீங்க போயிட்டு இருக்கும்போது அங்க நெரிசல் வந்து உண்டாயிடுச்சு. காவல்துறை வந்து அது கட்டுப்படுத்துது. உங்கள் வாகனத்தை உள்ளே பத்திரமாக கொண்டு போய் அந்த இடத்தில் உங்களை நிறுத்தி பேச வைக்க ஆரம்பித்தது தமிழக காவல்துறை. உங்களுடைய முதல் வசனம் என்னங்க?